இந்த காலை நேரத்தில் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வசனம் வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 25 இருந்து 28 வரை அடங்கிய வசனங்கள்ல இருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வாஞ்சிக்கிறேன். 25வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது. ஆசியாவில் 7 சபைகள் காணப்படுகிறது. இது 4வது சபை, தியத்தீரா சபை. அந்த 7 சபைகள்லையும் இந்த 2 சபைகளை குறித்து ஆண்டவர் எந்த விதமான கமெண்டும் பண்ணவில்லை. ஒன்று சிமர்னா சபையை குறித்து, அடுத்ததாக பிலதெல்பியா சபை, 6வது சபை பிலதெல்பியா சபை. இந்த 2 சபையும் குறித்து ஆண்டவர் எந்த விதமான ஒரு கமெண்டும் சொல்லவில்லை. அவருடைய காரியங்கள் தேவனுடைய பார்வையில் சரியாக காணப்பட்டது. ஆனால் இங்கு இந்த தியத்தீரா சபைக்கு ஆண்டவர் சபையை குறித்து சில காரியங்களை கூறுகிறார். அந்த சபைக்கு சொல்லுகிற செய்தி அல்லது எச்சரிக்கை அல்லது வாக்குத்தத்தம் அந்த சபைக்கு மட்டுமல்ல, இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற சபையார் அனைவருக்காகவும் இந்த எச்சரிப்பு அல்லது செய்தி, தேவன் இந்த தியத்தீரா சபைக்கு என்ன செய்தியை கொடுத்தாரோ, என்ன எச்சரிப்பை கொடுத்தாரோ, என்ன வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரோ, அதே வாக்குத்தத்தம் இன்றைக்குள்ள சபையாகிய அனைவருக்கும் அது ஏற்றதாக காணப்படுகிறது. ஆண்டவர் அந்த 18வது வசனத்திலிருந்து 19வது வசனத்தை வாசித்தால், 19வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தியத்தீரா சபையை குறித்து, உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உன் அன்பை அறிந்திருக்கிறேன், ஊழியத்தை அறிந்திருக்கிறேன், விசுவாசத்தை அறிந்திருக்கிறேன், பொறுமையையும், நீ முன்னால செய்த கிரியைகளிலும் இப்பொழுது செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறது, ஆனாலும் இவைகள் எல்லாம் நிறைவாக இருக்குது. நீ அன்புள்ள ஒரு சபை, கிரியைகள் நல்ல விசுவாசம் உள்ள ஒரு சபை, பொறுமையாக இருக்கிற ஒரு சபை, முன்னால செய்த காரியங்களிலும் அதிகமான கிரியையை இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கிறாய், ஊழியத்தை செய்துகிறாய். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை என்று சொன்னால் அதை படிக்கலாம். 20வது வசனத்தை. இடம் கொடுத்தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் உனக்கு நிறைவாக, தேவனுடைய பார்வையில் மிகவும் நிறைவாக காணப்பட்டது. ஆனால் கடைசியில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனால் ஒரு காரியத்தை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவு. என்ன என்று சொன்னால் அது பெரிய காரியம். அந்த தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறதான ஏசபேலுடைய வேசித்தனத்திற்கு நீ இடம் கொடுத்து கொண்டிருக்கிறாய். விக்கிரகங்களுக்கு படைத்ததே அதுல பங்கு பெறுவதற்காகவும் நீ இடம் கொடுக்கிறாய். அதாவது நிரந்தரமாக இல்லை, இப்படிப்பட்ட சில பாவமான காரியங்கள் செய்வதற்கு நீ இடத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாய். அது என்னுடைய பார்வையில் குறைவு. ஆகையினால ஆண்டவர் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையானது இந்த கடைசி காலத்தில் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், விழுகிறதும் எழும்புகிறதும் விழுகிறதும் எழும்புகிறதுமானதாக தான் இன்றைக்கு விசுவாச வாழ்க்கை காணப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் சபைகளில் என்று சொன்னால் அந்த விசுவாச வாழ்க்கையில் அநேக அலசலடியோடு விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். எனக்கு எங்கு போனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், எங்கு போனால் ஒரு சுகம், சொந்த சபையை விட்டு இன்றைக்கு சிதறி செல்லுகிற ஒரு வாழ்க்கை இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. நீங்க இது பீகார்ல நாங்கள் பார்க்கிறோம். அது சாதாரணமான காரியங்கள். இன்றைக்கு சபையை சிதறடிக்கிறதான அல்லது சபையை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போகிறதுக்காக அநேக தந்திரங்களை பிசாசானவன் இன்றைக்கு கொண்டு வந்தான். இன்றைக்கு விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாக தேவனோடு ஒரு பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லக்கூடியதான வாஞ்சை இன்றைக்கு விசுவாசிகளுக்கு இல்லை. அவர்கள் நினைக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில ஆலயத்திற்கு போனோம் என்று சொன்னா ஒரு சுகத்தை நாடி வருகிறார்கள்.
ஒரு சமாதானம், சபைக்கு போறால் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு வாஞ்சியோடு இன்றைக்கு விசுவாசிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஏற்றபடி சத்துருவானவன் ஊழியக்காரர்களையும் எழுப்பி விட்டு கொண்டிருக்கிறான். என்று சொன்னால் வரும்போது நீங்க வாருங்க, நான் உங்களுக்கு சுகம், என்னிடத்துல வந்தா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், என்னிடத்துல வந்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அப்படி என்று சொல்லி இன்றைக்கு வஞ்சிக்கிற அநேக ஊழியக்காரர்களை எழும்பி விசுவாசிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எல்லா இடத்திலையும் பீகார்ல பாத்தீங்கன்னா சபை ஒரு நாள் நிரம்பி இருக்கும், மறுநாள் பார்க்கும்போது சபை விசுவாசிகள் இன்னொரு இடத்துக்கு எல்லா இடத்திலையும் மாறி மாறி சுத்தி 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 வருவாங்க. சுத்தி எங்க போனா எனக்கு சுகம் கிடைக்கும். ஆனால் தேவன் பரலோகத்துக்கு போற காரியங்கள், வசனத்தை குறித்த ஒரு தாகம் இல்லை, தன்னை குறித்து நான் சுகமாக இருக்க வேண்டும், நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சுயமான ஒரு விசுவாசிகளாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள். விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியாதபடிக்கு காணப்படுகிறார்கள். ஆகையினால விழுகிறதும் எழுகிறதும் விழுகிறதும் எழும்புகிறதும் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கு சபைகள்ல அவர் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னா அது ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று சொன்னால், சரியான விதத்துல தேவன் சொல்லுகிற வசனத்தை கேட்காதபடிக்கு, சரியாக தேவன் கொடுக்கிற எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, தேவன் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை கேட்காதபடிக்கு இன்றைக்கு இருக்கிறதுனால இன்றைக்கு மனம் போன போக்கல விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். எங்களுடைய சபையில 25 வருஷமாக விசுவாசியாக இருந்த ஒரு குடும்பம், சபை செக்ரட்டரி, மிகவும் ஆண்டவருக்காக எதை செய்யணும் என்று சொன்னாலும் முதலாவதாக அவர் நிற்பார். அவர் பணத்தை குறித்து கவலைப்படவே மாட்டார். ஒரு காரியத்தை சபையில ஒரு காரியம் நடக்கிறது என்று சொன்னால் முழுவதுமாக அவர் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்தி செய்கிறதான ஒரு குடும்பம். கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்தார். சின்ன ஒரு குடும்ப லெவல்ல இருந்தார்கள், பெரிய அளவுல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அந்த செக்ரட்டரி, அவருடைய மனைவி, அவருடைய மூத்த மகன் எப்படியோ ஞானஸ்நானம் எடுத்தார்கள். ஆனால் அந்த செக்ரட்டரி என்ன என்று சொன்னால், அவர் ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கை, சபையில மிகவும் பரிசுத்தமான வாழ்க்கை. ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மூத்த மகளை ஹிந்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அடுத்த பிள்ளைகளுக்கு அதே தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஆகையினால அந்த சபைக்கு வரும்போது சபையில மிகவும் உற்சாகமா இருப்பார், உலகத்தோடு போகும்போது உலகத்தோடு அவர் ஒத்து போய் கொண்டிருப்பார். அந்த வீட்டு சகோதரி மிகவும் ஒரு பக்தி வைராக்கியமான பரிசுத்தமான ஒரு சகோதரி. திடீரென்று 23ஆம் வருடம் ஜனவரி மாதத்துல அவர்கள் பக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டார்கள். பக்கவாதத்துல இருந்து பெரிய ஆஸ்பத்திரியில் கொண்டு போனாங்க. ஒரு 10 நாட்கள் கழிச்சு அந்த சகோதரி கோமா ஸ்டேஜில் போய்விட்டார்கள். டாக்டர் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள். சகோதரி இனி பிழைக்க மாட்டார்கள் என்று சொல்லி கர்த்தர் அந்த கோமா ஸ்டேஜில் இருந்த அந்த சகோதரியை கர்த்தர் உயிர்ப்பித்து நல்ல சுகத்தை கொடுத்து வீட்டுக்கு வந்தார்கள். நல்ல முறையில் பேசுவார்கள், நடப்பார்கள், எல்லாம் நடந்தார்கள். கடைசியாக 1 வருடம் ஆண்டவர் சமயத்தை கொடுத்திருந்தார் அந்த சகோதரிக்கு. 24ஆம் வருடம் ஜனவரி மாதத்துல அந்த சகோதரி மரித்து போனார்கள். மரித்து போன உடனே அந்த குடும்பம் முழுவதுமாக ஆண்டவரை விட்டு விட்டார்கள். இன்றைக்கு ஆண்டவரை அவர்கள் குற்றம் சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். ஆனாலும் நான் அந்த சகோதரனோடு கூட நல்லா பேசி, பின்வாங்கி போகாதீர்கள், நீங்க வாங்க விசுவாசத்துல. நான் விசுவாசத்துல இருக்கிறேன், ஆனா சபைக்கெல்லாம் வர முடியாது, நான் எங்க வீட்டுல இப்ப ஜெபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நாங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், ஆனா விசுவாசத்துல இருக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது அவர் வஞ்சிக்கப்பட்டு போய்விட்டார். இப்ப பயங்கரமான பூஜை பண்ணுகிற குடும்பமாக மாறிவிட்டார்கள். ஞானஸ்நானம் எடுத்து தகப்பனாரும் மூத்த பையனும் பயங்கரமான இன்றைக்கு எங்களுக்கு ஒரு விரோதியாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, விசுவாசிகளுடைய வீடுகளில் போய் அவர்களையும் வஞ்சிக்கிறது. நீங்க எல்லாம் இங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏன் ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தாரு, ஆண்டவரால் நீங்க என்ன ஆசீர்வாதம் பெற்றீங்க, எல்லாம் நீங்க பின்னால வாங்க, நீங்க ஆண்டவரை விட்டு விடுங்கள் என்று சொல்லி. ஆனால் எல்லாம் அந்த ஜனங்கள் அவருக்கேற்ற பதிலை சொல்லி அனுப்புகிறார்கள். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு அந்த ஒரு ஒத்து போகிறதான ஒரு வாழ்க்கை, விசுவாசம் என்று சொல்லும் போது, விசுவாசிகள் என்று சொன்னால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் ஒரு விசேஷமானவர்கள், நாம் ஒரு விசேஷமான ஒரு சந்ததி, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஒரு தீர்மானத்தோடு அழைக்கப்பட்ட அழைப்புக்கும் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஏற்றபடி நாம் வாழ
வாழ்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் எல்லாரோடு ஒத்து போகிற வாழ்க்கை, நான் சமுதாயத்தில் இருக்கிறேன், நான் கிராமத்தில் இருக்கிறேன், மற்றவர்களோடும் ஒத்து போக வேண்டும் என்று சொல்லி அப்படி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். மற்றவர்களோடு ஒத்து போகிற வாழ்க்கை, நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் அலசலடிப்படுகிற ஒரு வாழ்க்கையில இருப்பீர்கள். மற்றவர்களோடு நீங்கள் ஒத்து போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீர்கள் என்று சொன்னா உங்களுடைய விசுவாசமானது பலவீனப்பட்டு விடும். நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க முடியாது. ஒரு நாள் நீங்கள் எல்லாமே சமம்தான், எல்லாம் சரிதான், அதுவும் சரி இதுவும் சரி என்று சொல்லக்கூடியதான ஒரு ஒத்து போகிறதான ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். ஆண்டவர் அதற்காக நம்மை அழைக்கவில்லை என்று சொன்னால், நம்மை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டத்தை நம்மை கொண்டு உங்களை கொண்டு நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு ஏற்றபடி விசுவாசத்தில் உறுதியாக நீங்கள் இருந்து விசுவாசத்தில் முன்னேறி செல்ல வேண்டும். நமக்கு எதிரடையாக எந்த காரியங்களை வந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் நாம் உதறி தள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய விசுவாசத்தை விட்டு விலகி செல்கிறதான யார் இந்த ஏசபேலின் விபச்சாரத்திற்கு இடம் கொடுக்காதிருக்கிறார்களோ, இந்த விக்கிரக வணக்கத்துக்கு இடம் கொடுக்காதிருக்கிறார்களோ, அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி. அவர்களுக்காகத்தான் இந்த யார் மற்றவர்களோடு ஒத்து போகவில்லையோ, யார் தன்னுடைய விசுவாசத்தை மற்ற ஜனங்களோடு கூட உட்கார்ந்து மற்ற ஜனங்களுடைய காரியங்களுக்கு இடம் கொடுத்து அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் கடைசியாக எச்சரிக்கிறார், உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஏனென்று சொன்னால் இந்த காரியங்கள், சில குறைவுகள் இந்த தியத்தீரா சபையில காணப்பட்டது. அது எதை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், 3 காரியங்களை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். முதலாவதாக விசுவாசம். உங்களை விசுவாசத்தை நீங்கள் பற்றி கொண்டிருங்கள். நற்கிரியை, நாம் விசுவாசிகளான போது ஆண்டவர் நம்மை கொண்டு நற்கிரியைகளை செய்வதற்காக ஆண்டவர் வாஞ்சித்து அதற்காகத்தான் நம்மை பிரித்து வைத்திருக்கிறார். விசுவாசிகள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், விசுவாசிகள் நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். நற்கிரியைகள், ஏதாவது விதத்தில் நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். 3வது ஊழியம். ஊழியத்தை செய்வதற்காகத்தான் தேவன் நம்மை தனியாக பிரித்து அழைத்து இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்மை வாங்கி நம்மை ஆசாரியர்களும் லேவியர்களுமாக நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். நம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபைகளாக நாம் காணப்படுகிறோம். ஆகையினால தான் ஆண்டவர் தைரியமாக சொல்லுகிறார், நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து வந்திருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். நம்முடைய மரணம் வரைக்கும், நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது வரைக்கும் நம்முடைய விசுவாசம் உறுதியாக காணப்பட வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதற்காக எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களோடு ஒத்து போவதற்காக நாம் இடமே கொடுக்க கூடாது. மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும், இவர் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர், இவர் ஒரு விசேஷமானவர் என்று சொல்லி. இன்றைக்கு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னா, நியூஸ்ல ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது மிகவும் வேதனையாக காணப்படுகிறது. கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கு போய்விட்டது என்று சொல்லி. கொலையில முதலாவது நிற்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், திருடுல முதலாவதாக நிற்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவமானது ஏனென்று சொன்னால், மற்றவர்களோடு ஒத்து போகிற ஒரு சூழ்நிலை, மற்றவர்களோடு உட்கார்ந்து அவர்கள் பேசுகிறது போல பேசுகிற ஒரு வாழ்க்கை, அவர்கள் நடக்கிறது மாதிரி நடக்கிறதான ஒரு வாழ்க்கை, அவர்கள் செய்கிறதுமான காரியங்களை செய்கிறதுனால இன்றைக்கு விசுவாசிகள் என்ற இடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் விசுவாசிகள் அல்ல. இன்றைக்கு பயங்கரமான காரியங்களில் அவர்கள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, விசுவாசமானது கடைசி வரையிலும் எது ஆனாலும், எவைகள் ஆனாலும், எது வந்தாலும், எந்த பிரச்சனைகள் ஆனாலும், எந்த போராட்டங்கள் ஆனாலும், நான் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன் என்று சொல்லி. இன்றைக்கு நாங்கள் கிராமங்களில் போய் ஊழியங்களை செய்யும் போது
சில இந்துக்கள் சொல்வார்கள், முதலாவதாக நீங்க கிறிஸ்தவர்களை சரிப்படுத்துங்கள் என்று. பீகார்ல சொல்லுகிறது, அவரை நீங்கள் முதலாவதாக சரிப்படுத்துங்கள். இன்னைக்கு ஒரு சாட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை இன்றைக்கு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. எவ்வளவு ஒரு இடரலான காரியங்கள். விசுவாசிகள் இன்றைக்கு மற்றவர்களுக்கு இடரலாக காணப்படுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்குள்ளதை வருகிறது வரையிலும் பற்றிக்கொள். விசுவாசிகள் நாம் சாதாரணமாக ஆலயத்தில் வந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி உங்களை அவர் வாங்கி இருக்கிறார். அவர் விலைக்கிரயமாக நம்மை வாங்கி இருக்கிறார். நாம் எவ்வளவு இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாம் முதலாவதாக அது சிலுவையை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சிலுவையின் மூலமாகத்தான் நாம் ஒரு வெற்றியான வாழ்க்கைக்குள்ளால நாம் வந்திருக்கிறோம். சிலுவை இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு நாம இந்த சூழ்நிலையில இருந்திருக்க முடியாது. சிலுவை இல்லை என்று சொன்னால் நாம் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இன்றைக்கு வாழவே முடியாது. நம்முடைய ஆகையினால நாம் விசுவாசத்தை நாம் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நம்முடைய சிலுவையை நாம் ஒவ்வொரு நாளும் பற்றி கொண்டிருக்க வேண்டும். நடராஜ முதலியார் ஒரு அருமையான பாடலை பாடியிருக்கிறார். என் மீட்பர் சென்ற பாதையில் நீ போக ஆயத்தமா, கல்வாரி மலை பாதையின் பங்கை நீ பெறுவாயா. என் மீட்பர் சென்ற பாதையில் போக ஆயத்தமா, கல்வாரி மலை பாதையின் பங்கை பெறுவாயா. சிலுவையை நான் விடே, 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 சிலுவையை சிலுவையை நான் விடே. நாம் சிலுவையை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னார். நம்முடைய விசுவாசத்தை அலசலடிப்படுத்துகிற அசைக்கிற எந்த ஒரு காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். முதலாவதாக சாத்தான் செய்கிறதான ஒரு காரியம் விசுவாசத்தை அவன் பலவீனப்படுத்துவதுதான் அவனுடைய காரியங்கள். விசுவாசம் அவனுக்கு தெரியும், இவர்களை எந்த இடத்துல தொட்டால் இவர்கள் விசுவாசத்துல பலவீனப்படுவார்கள், அதை அறிந்த இடத்துல தான் பிசாசு தன்னுடைய கரத்தை வைப்பான். ஆகையினால தான் விழித்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் ஒரு பெரிய பங்கை பெறுவதற்காக நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-14 வரை அடங்கிய வசனங்களை வாசித்து பார்த்தால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10-14 வரை வசனங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஆலோசனை அவர் தீமோத்தேயு குறித்து சொல்லும் போது, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய என் தீமோத்தேயு, விசுவாசத்தில் உத்தமம். நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு உத்தம குணத்தோடு காணப்பட வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் நீ கைக்கொள் என்று சொல்லி 13ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன கற்பனை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்று சொன்னால் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பண ஆசையை நீ விட்டு ஓடு, பண ஆசையிலிருந்து நீ விலகி இரு, நீதி, தேவபக்தி, விசுவாசம், அன்பு, பொறுமை, சாந்த குணம் இவைகளை அடையும்படியாக நீ நாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு விசுவாசத்துல அநேகர் விசுவாசிகளாக காணப்படுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பண ஆசையானது அநேகரை இன்றைக்கு பின்னாலே இழுத்து கொண்டே இருக்கிறது. தேறின விசுவாசிகளும் இன்றைக்கு பண ஆசையில அகப்பட்டு இன்றைக்கு பலவிதமான காரியங்களில் அவர்களுக்குள்ள ஒரே வாஞ்சை, சீக்கிரமாக நாம் பணக்காரனாக விட வேண்டும், அதை செய்யலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, இப்படிப்பட்ட காரியத்தை செய்து எப்படியாவது பணத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து தான் இன்றைக்கு அநேகர் விசுவாசிகள் கவலையோடு காணப்படுகிறார்கள். நான் இருக்கிறது விடையிலும் இன்னும் அதிகமாக நான் உயர வேண்டும் என்று சொல்லி அதற்காக விசுவாசிகள் எந்த காரியத்தை செய்வதற்கு இன்றைக்கு அவர்கள் ஆயத்தமாக காணப்படுகிறார்கள். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு நீங்கள் பெறுவீர்கள். ஆண்டவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசத்தோடு பற்றி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால்
நீங்கள் பெரிய ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வர முடியும் என்பதில் சந்தேகமுமே இல்லை. எந்த விதமான சந்தேகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நீ எப்படி இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனை, என்ன கற்பனை? பண ஆசையை விட்டு தூரமாய் ஓடு. அந்த பண ஆசையை விட்டு நீ தூரமாய் ஓடு. அதுதான் இன்றைக்கு எல்லாரையும் விழப்பண்ணுகிறதான ஒரு முக்கியமான ஒரு சோதனை. அதுதான், அதை விட்டு நீ ஓடு. இதை நீ, இந்த கற்பனையை நீ மாசில்லாமல் காத்துக்கொள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. அதை விட்டு நீ விலகி ஓடு. அதன் பக்கத்து அதை குறித்து நீ யோசிக்காதே. அந்த காரியத்தில் நீ உன்னை உடன்படுத்தாதே. அதை விட்டு விலகி ஓடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, 11ஆம் வசனத்தில் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அவர் முதலாவது சொல்லுகிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வருகிறதான முதலாவதாக ஆபத்து விசுவாசத்தை சோதிக்கிறதான பண ஆசை. அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. உனக்கு பண ஆசை வரும்போது அல்லது மற்ற காரியங்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளும் போது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. இவைகள் எல்லாம் விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறதான காரியங்கள், நம்முடைய விசுவாசத்தை சிதைக்கிறதான காரியங்கள், நம்முடைய விசுவாசத்தை அழித்து போடுகிறதான காரியங்கள். இவைகளை நீ அறிந்து அப்படிப்பட்ட நேரங்களில் நீ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகத்தான் நீ அழைக்கப்பட்டாய். அருமையானவர்களே, விசுவாசிகள் என்று சொல்லும்போது கடைசி வரையில் அவர்களுக்கு விசுவாசத்தில் சோதனைகள் வரும். ஆனால் அநேக விசுவாசிகள் பண ஆசையாகிய அந்த தீமைக்குள்ளால அவர்களே விழுந்து விடுகிறார்கள். அவர்களே விழுந்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறார்கள். ஆனால் உண்மையான விசுவாசிக்கு தேவனிடத்திலிருந்து சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் நம்மை இன்னமும் பலப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் இன்னமும் கொண்டு நிறுத்துவதற்காக வருகிறதான சோதனை. ஆகையினால நீங்கள் சோதனை வரும்போது நீங்கள் இதை சொல்லக்கூடாது, ஆண்டவர் என்னதான் சோதிக்கிறாரு, ஆண்டவர் என்னை சோதிக்கிறார். கழிந்த புதன்கிழமை என்னுடைய மகன் திடீரென்று சொல்லி பலவீனப்பட்டான். பயங்கரமான பலவீனம். ஒரு நாள் திடீரென்று சொல்லி அவனுக்கு விக்கல், 24 மணி நேரம் விக்கல் இருந்து கொண்டே இருந்தது. அதை தொடர்ந்து பயங்கரமான இருமல், பயங்கரமான சளி. காலையில் போன வேலைக்கிழமை காலையில் பார்க்கும்போது பயங்கரமான காய்ச்சல். இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்குள்ளாக வந்தது. உடனடியாக நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் பண்ணி உடனே டாக்டர் வந்து பார்த்து அவர்கள் சொன்னார்கள், அவனுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துவிட்டு சொன்னார்கள், அவனுடைய லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகி இருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு மிகவும் வேதனையாக காணப்பட்டது. ஐயோ, அவன் +2 முடித்து காலேஜுக்காக போகிறதுக்காக இருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஆஸ்பத்திரிக்கு வெளியே உள்ளால என்னை போக விடவில்லை. நான் வெளியே இருந்து கண்ணீரோடு நான் அழுது நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே, ஏசப்பா, அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி உடனடியாக பிளட் செக் பண்ண வேண்டும் என்று சொல்லி பிளட் எடுத்து செக் பண்ண கொண்டு போனார்கள். 1 மணிக்கூருக்குள்ள. ஆனால் இவன் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு அந்த பிளட் செக்கப் வந்த பிறகுதான் இவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம் என்று சொல்லி டாக்டர் சொல்லிவிட்டார்கள். இவன் பயங்கரமான கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தான். இடையிடையே நான் போய் பார்ப்பேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த பிளட் செக்கப் ரிப்போர்ட் வருகிறது வரையிலும் நான் வெளியே உட்கார்ந்து அழுது ஆண்டவரே ஜெபித்து கொண்டே இருந்தேன். கடைசியாக ரிப்போர்ட் வந்தது, எல்லாமே நார்மல் என்று சொல்லி வந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு நான் நன்றி செலுத்தினேன். டாக்டர் ஆச்சரியப்பட்டார், நார்மலாக இருக்கிறது, இனி நீங்க வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி சாயங்காலத்தில் அங்கே இருந்து எங்களை டிஸ்சார்ஜ் பண்ணினாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணும்போது திரும்பவும் அவனுக்கு பிரச்சனைகள் ஆரம்பித்தது. அப்பொழுது டாக்டர் சொன்னார்கள், இல்லை இனி ஒன்றும் இல்லை, நீங்க போய் மெடிசன் எல்லாம் நீங்க எடுங்க, எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி. கர்த்தர் அற்புதமாக, டாக்டரே ஆச்சரியப்பட்டாரு. பிளட் டெஸ்ட்ல இவனுக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாமே நார்மலாக இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் அற்புதமான ஒரு சுகத்தை அந்த நாளில் கர்த்தர் கட்டளையிட்டார். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னா, ஆண்டவரே இப்படிப்பட்ட பலவீனங்கள் வருகிறது என்று சொல்லி, ஆண்டவரே ஏன் நீர் எங்களை சோதிக்கிறீர்? நீங்கள் கேட்பதற்கு நீங்கள் கேட்கவே நீங்க கூடாது. நீங்கள் விசுவாசத்துல நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னா, தேவனிடத்திலிருந்து சோதனைகள் வரும், அவர் அனுமதியோட தான் உங்களுக்கு வரும். அவைகளை நீங்கள்
அவைகளில் ஜெயம் பெறுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராகவே காணப்படுகிறார். ஆகையினால நாம் விசுவாச சோதனையில நாம் விழுந்து விடக்கூடாது. அதுக்கு நாம் எச்சரிக்கையாக காணப்பட வேண்டும். ஆகையினால தான் பவுல் சொல்லுகிறார். பவுல் இந்த காரியத்தை எப்படி அவர் சொல்லுகிறார்னா, உன்னுடைய விசுவாச வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று சொன்னால், இது ஒரு கற்பனையாக நீ அதை கைக்கொள். அது குற்றமே, உன்னுடைய விசுவாசம் குற்றப்படாதபடிக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில விரோதமாய் வருகிற பண ஆசை விட்டு நீ விலகி போய் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை நீ பற்றிக்கொள். விசுவாசம் தான் நம்முடைய விசுவாச வாழ்க்கை தான் நம்முடைய எதிர்காலத்திற்கான தேவனோடு கூட உள்ள ஒரு வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது. அது மட்டுமல்ல, 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை வாசித்தால், அந்த வசனத்தை வாசிக்கலாம். ம் 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 அந்த வசனங்கள் ஆரோக்கியமான சட்டம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த ஆரோக்கியமான சட்டத்தை, வசனங்களின் சட்டத்தை நாம் கை கொண்டிருக்க வேண்டும். அருமையானவர்களே, வசனத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான் வாழ வேண்டும், என்னுடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையில நான் இப்படியாகத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அதை ஒரு விசுவாசத்தின் ஒரு சட்டமாக அதை ஏற்றுக்கொள் என்று சொன்னால், அழைக்கப்பட்டவர்கள் விசுவாசத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் இந்த அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அந்த 14வது வசனத்தை வாசிக்கலாம். அதை குறித்து சொல்லுகிறார். முன்னிடத்தில் ஒப்பிக்கப்பட்ட நற்பொருள். விசுவாசமானது ஒரு நற்பொருள். அவை பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம அவைகளை என்ன சொல்ல வேண்டுமா, காத்து கொள்ள வேண்டும். வேத வசனமானது ஒரு மிகவும் ஒரு பொக்கிஷம், விலை உயர்ந்த பொக்கிஷம். இந்த வேத வசனத்திற்கு இணையாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதை நாம் விடாமுயற்சியுடன் அந்த விசுவாசமான வசனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நாம் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால், ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ளதை நீங்கள் நான் வருகிறது வரையில நீங்கள் பற்றி கொண்டிருங்கள் என்று சொல்லி. என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் எப்பொழுது வருவார் யாருக்குமே தெரியாது. ஆகையினால அந்த தேவன் வரும்போது அவரிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தையும் அவரிடத்திலிருந்து வருகிற பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்காக நாம் முன்னேறி நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டு முன்னேறி செல்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆகையினால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நீ எதிர்பார்த்து கொண்டிரு, அந்த நம்பிக்கையோடு அதை காத்திரு, அவருடைய பிரசன்னத்தில் நீ காணப்பட வேண்டும், அந்த ஒரு நோக்கத்தோடு நீ காணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். முதலாவதாக தேவன் சொல்லுகிறார், உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிரு. விசுவாசம், நற்கிரியைகள், ஊழியங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. இரண்டாவதாக அந்த 27வது வசனத்தை 26வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 26. ஆண்டவர் முதலாவதாக சொல்லுகிறார், உனக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டு. இந்த காரியங்கள் நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறதான காரியங்கள். நாம் விசுவாச வாழ்க்கையில முன்னேறுவதற்கு தடையாக இருக்கிற எல்லா காரியங்களிலேயும் நாம் ஜெயம் பெற்றோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனுக்கு நான் என் பிதாவினிடம் அதிகாரம் பெற்றது போல நான் அவனுக்கும் அதிகாரம் கொடுப்பேன். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார்.
நம்மை விழத்தள்ளுகிறதான, நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறதான, தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக்குகிறதான எல்லா காரியங்களையும் நாம் காத்து விசுவாசத்துல நாம் முன்னேறி சொல்வோம் என்று சொன்னால், ஜெயம் பெறுகிறவர்களுக்கு இயேசு சொல்லுகிறார், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல நான் உங்களுக்கும் அதிகாரத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவன் இங்கு சொல்லுகிறார், என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன், ஜெயம் பெற்று முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு. அது என்ன கிரியைகள் என்று சொன்னால், தேவனுக்கு ஏற்ற கிரியை என்ன என்று சொன்னால் அவரை மகிமைப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கை. இரண்டாவதாக நற்கிரியை, அதை நாம் முதல் பாகத்தில் பார்த்தோம். ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை, ஆவியின் கனியுள்ள வாழ்க்கை, இதுதான் தேவனுக்கேற்ற கிரியை. எப்படி? இந்த 3 காரியத்திற்கு மூல காரணம் விசுவாசம். இது விசுவாசத்தினால தான் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதான வாழ்க்கை வாழ முடியும், நற்கிரியைகளை செய்ய முடியும். ஆவிக்குரிய ஒரு கனியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசம் மிகவும் முக்கியமானதாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், எல்லாரும் ஜெயம் பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் விசுவாசிகள் இன்றைக்கு ஜெயம் பெறுவதற்கு வாஞ்சிக்கவில்லை. நீங்கள் பீகார்ல வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி விட்டார்கள், கள்ள ஊழியர்கள் அநேகர் எழும்பி விட்டார்கள். சபைக்குள்ளே இருக்கிறவர்களே எழும்பி சபையை கலைக்கிறதான ஒரு காரியங்கள் காணப்படுகிறது. எங்களுடைய சபையில ஒரு மூப்பனார் காணப்பட்டார். அவர் ஒன்றும் அறியாதவர், அவருக்கு ஊழியக்காரன் ஆக வேண்டும் என்று சொல்லி அவர் வாஞ்சித்து கொண்டே இருந்தார். ஒரு கூட்டத்தை தன்னுடைய பக்கமாக இழுத்து கொண்டு போய்விட்டார். இப்பொழுது அவர் மற்ற விசுவாசிகளுடைய வீடுகளில் போய் சாபம் போடுகிறார், பயப்படுத்துகிறார். நீ என்னுடைய சபைக்கு வரவில்லை என்றால் நீ சாபமாய் போவாய், நீ என்னுடைய சபைக்கு வரவில்லை என்று சொன்னால் உனக்கு வியாதி பிடிக்கும் என்று சொல்லி அநேகர் இந்த சாபத்தை கண்டு பயந்து அவருக்கு பின்னதாக போகிறார்கள். அங்கு போனால் என்ன? சுகாவாய், உனக்கு சுகம் கிடைக்கும், உனக்கு சுகம் கிடைக்கும், அதுதான் செய்தி. வேற செய்தி கொடுப்பதற்கு அவருக்கு எதுவுமே தெரியாது, வசன அறிவு அவருக்கு இல்லை. உனக்கு சுகம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு துஷ்ட ஆவியினுடைய பலத்தை அவன் பெற்றுக்கொண்டு அந்த துஷ்ட ஆவியினுடைய கிரியைகளினால சிலர் சுகமாகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு சுகம் கிடைத்த உடனே எனக்கு அவர் ஜெபித்து விட்டார், எனக்கு சுகம் கிடைத்தது என்று சொன்னால் அவர் துஷ்ட ஆவியினுடைய அந்த காரியத்தினால தான் அவர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அநேகர் இன்றைக்கு அவர் அப்படிப்பட்ட இன்னைக்கு நிறைய காரியங்கள் சபையை நீங்க பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு இடையில இப்படிப்பட்ட சபைகள் காணப்படுகிறது. சபைகளை பிரிக்கிறதான விசுவாசிகள், அவர்கள் வசனத்தை கொடுக்கிறதில்ல, சுகத்தை கொடுத்து பேசுவார்கள். சுகத்தை குறித்து தான் அவர்களுடைய செய்திகளும் காணப்படுகிறது. நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள், பஞ்சாப்ல பிரேந்தர் என்று சொல்லக்கூடியதான ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அவருடையத்துல இருந்து இன்றைக்கு அநேக விசுவாசிகள் எழும்பி இன்றைக்கு பீகார்ல வந்து இப்படி சபைகளை பிரிக்கிறதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசி நாட்களிலே இவைகள் எல்லாவற்றையும் நடக்கும். அருமையானவர்களே, இங்கும் நடக்கும், இங்கும் வரலாம், இங்கும் அநேக இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. நீங்க விசுவாசத்துல நீங்கள் உறுதியாக தரித்திருங்கள். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கிரியைகள் நடப்பீங்கள். விசுவாசிகளாக இருக்கிற நீங்கள் ஒரு ஆவியின் கனியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நீங்கள் உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். என்னை மகிமைப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கை, உங்களுடைய விசுவாச வாழ்க்கையானது தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். விசுவாசிகளாகிய உங்களை குறித்து என்னை குறித்து தேவன் துக்கப்படவே கூடாது. அது எப்படி ஆகும் என்று சொன்னால், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பலனடைந்து, ஆழ்விக்குரிய வாழ்க்கையில நான் பலம் பெற்று ஒரு கனியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழும்போது தேவனுக்கு மகிமை வரும். ஹல்லேலூயா. ஆகையினால ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறார், நான் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுப்பேன். அதோடு கூட இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 22, 28, 21. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்கள் சீசர்கள். ஆண்டவர் நம்மை குறித்து சொல்ல வேண்டும்,
என்னோடு கூட இருந்தவர்கள் எல்லாம் நீங்கள். வருகிற உபத்திரவங்கள் உங்களுக்கு விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாக வந்த எல்லா காரியங்களிலும் நீங்கள் என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆகையினால தேவன் எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல வருவதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துல நான் வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இயேசு கிறிஸ்து எவ்வளவோ பாடுகளை, எவ்வளவோ துக்கங்களை, எவ்வளவோ கஷ்டங்களை சகித்து வந்தார். ஆனால் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வச்சிருந்த திட்டத்துல கொஞ்சம் கூட அவர் விலகவே இல்லை, கொஞ்சம் கூட அவர் விலகவே இல்லை. ஆகையினால தான் பிதாவின் வலது பாரசத்துல இயேசு கிறிஸ்து போய் உட்கார்ந்தார். இன்னைக்கு அதே போலதான் சொல்லுகிறார். இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில நீங்கள் அநேக போராட்டத்துல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிறதான காரியங்களை நீங்கள் விசுவாசத்தினால மேற்கொண்டு அவர் வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுறார், எங்களோடு கூட இருக்கிறவர் நீங்களே தான், நீங்கள் தான் என்னோடு கூட இருக்கிறவர்கள். நான் எந்த வழியாக போனேனோ அந்த வழியாக நீங்களும் போகிறீர்கள். ஆகையினால நான் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துவேன். தேவனுடைய திட்டத்திற்கு விட்டத்தை விட்டு வஞ்சிக்கிறதான எந்த ஒரு காரியத்திற்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாரம் என்ன என்று சொன்னால், நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல உங்களுக்கு அதிகாரத்தை தருவேன். என்ன அதிகாரம்? 1000 வருட அரசாட்சியில தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்டதான காரியங்கள், சின்ன சின்ன காரியங்களும் விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக வருகிறதான சின்ன காரியங்களையும் நாம் விசுவாசத்தினால மேற்கொள்வோம் என்று சொன்னால் 1000 வருட அரசாட்சியில நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் பங்காளிகளாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் இந்த நாட்கள் நம்மை ஆயத்தப்படுத்துகிற நாட்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் இன்னும் என்ன சொல்லுகிறார் என்றால், என்ன அதிகாரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், மத்தேயு 28 அதிகாரம் 18 20 வரை அடங்கிய வசனங்களை வாசித்தால், இயேசு சமீபத்தில் வந்து நின்று சீசர்களிடத்தில் சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு கிறிஸ்து அதிகாரம் பெற்றார். இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த உலகத்திற்கு எதற்காக அனுப்பினாரோ அதை நிறைவேற்றுவதற்கு இந்த உலகத்துல வந்தார். 3.5 வருடங்கள் ஊழியத்தை செய்து இந்த உலகத்துல தன்னுடைய ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்து பரலோகத்திற்கு சென்றார். ஆகையினால ஆண்டவர் அதிகாரம் கர்த்தரிடத்திலிருந்து, பிதாவினிடத்திலிருந்து அதிகாரத்தை பெற்று இந்த உலகத்துல வந்தார், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்ம அனைவருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போங்கள், நீங்கள் சகல ஜனங்களையும் சீசராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அருமையானவர்களே, விசுவாச வாழ்க்கையின் அடுத்த கட்டம் ஊழியம். ஊழியத்தை செய்ய வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், என் கிரியை நடத்தி முடிக்கிறவர்களுக்கு நான் ராஜ்யத்தை கொடுப்பேன். 1000 வருட அரசாட்சியில என்னோடு கூட அவர்கள் அரசாளுவார்கள். அடுத்ததாக சொல்லுகிறார், சகல ஜாதிகளையும் போய் சீசராக்குங்கள். விசுவாசிகள் சபைகளுக்குள்ளால குழப்பங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. ஏன்? விசுவாசிகள் அடுத்த கட்டத்திற்கு போகவில்லை. விசுவாசிகள் அடுத்த கட்டத்திற்கு போவீர்கள் என்று சொன்னால் சபைக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு பாஸ்டர் பீகார்ல வந்திருந்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய சபையில 4000 பேர் இருக்கிறார் என்று சொன்னார்கள். கடைசியாக 2வது நாள் பேசிக் கொண்டிருக்கும் போது என்னுடைய சபையில ஒரு விசுவாசிகளும் கிடையாது. அப்ப நான் கேட்டேன், என்ன பாஸ்டர் 4000 விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்று சொன்னீங்க, என்ன? என்னுடைய சபையில் இருக்கிறவர்கள் 4000 பேரும் விசுவாசிகள் அல்ல, ஊழியக்காரர்கள். விசுவாசிகள் இப்பொழுது ஊழியக்காரர்களாக மாறினார்கள். அவர்கள் ஊழியத்தை செய்து ஆத்மாக்களை கொண்டு வருகிறார்கள் 4000 பேரும். நான் கேட்டேன், பாஸ்டர் உங்களுடைய சபையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா என்று சொல்லி கேட்டேன். விசுவாசிகள் இருந்தா தானே பிரச்சனைகள் வரும். என்னுடைய சபையில எல்லாம் ஊழியக்காரர்களாக இருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் என்ன பிரச்சனை பண்ணுவார்கள்? அவர்கள் ஆத்ம ஆதாயம் பண்ணுகிற காரியத்திலேயே அவர்கள் முழுவதுமாக பிஸியாக காணப்படுகிறார்கள். என்னுடைய சபையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை என்று சொல்லி
கடைசி வரையிலும் விசுவாசிகளாகவே இருந்து விட்டால் சபைகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் ஆரம்பிக்கும். அதனால விசுவாசிகள், முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகள், நான் ஆண்டவரோடு சரியான என்னுடைய உறவு இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஊழியத்தை செய்து ஆத்துமாக்களை நீங்கள் சபைக்கு கொண்டு வருவதற்காக நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் வெற்றி பெற்ற ஒரு விசுவாசிகள், நீங்கள் வெற்றி பெற்ற ஜெயம் கொண்ட ஒரு விசுவாசிகளாக காணப்படுவீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலனடைந்து கொண்டே போகும். நீங்கள் ஒரு கனிவுள்ள ஒரு வாழ்க்கை உள்ளவர்களாக வாழ்வீர்கள். அதனால தேவன் மகிமைப்படுவார், உங்களை கொண்டு தேவன் மகிமைப்படுவார். அதைத்தான் இன்றைக்கு சபை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிறார். குறைந்தபட்சம் அநேகர் இன்றைக்கு பழைய விசுவாசிகள் நிறைய பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆத்மாவையாவது நான் சபைக்குள்ள வந்து கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொல்லி. எங்களுடைய சபையில இன்னொரு சகோதரன் காணப்படுகிறார். அவர் மூலமாக அநேக சபைக்குள்ளால வந்தது. ஆனால் அவருக்கு சபையில கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எதுலையும் அவர் தலை போடவே மாட்டார். அவர் ஒரு கவுன்சில் மெம்பர். அவர் என்னோடு சொல்லுகிற ஒரு காரியம், நான் கொண்டு வந்த என்னுடைய ஆத்துமாக்களை எப்படியாவது நான் பரலோகத்திற்கு கொண்டு போக வேண்டும். ஆகையினால பிரச்சனைகள் விரோதமாக, அவருக்கு விரோதமாக நிறைய காரியங்கள், அந்த சகோதரனுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் வருகிறது. அவைகள் எல்லாவற்றையும் அவர் மைண்ட் பண்ணவே மாட்டார். அவர் எதையும் அவர் கவனிக்கவே மாட்டார். அவர் என்னோடு சொன்ன காரியம், அண்ணே நிறைய ஆத்துமாக்களை நான் சம்பாதித்திருக்கிறேன், அவர்கள் ஒருவர் கூட நான் இடறி போகக்கூடாது, அவர்கள் அனைவரையும் பரலோகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும், அதுதான் என்னுடைய வாஞ்சையாக காணப்படுகிறது என்று சொல்லி அவருக்கு விரோதமாக வருகிற காரியங்கள், எந்த காரியத்திலையும் அவர் தலையிடவே மாட்டார். எந்த காரியத்தையும் கேட்டுக்கொண்டு அப்படியே அவர் போய்விடுவார். அருமையானவர்களே, சபை ஊழியத்தை செய்கிறவர்கள் இப்படி நீங்கள் தேவன் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால், சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து சபையில நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால், நம்முடைய வாஞ்சை அதுவாகத்தான் இருக்கும். சபையில கொண்டு வந்து சேர்த்தேன் ஆண்டவரே, இடறக்கூடாது, இடரல் அடையக்கூடாது, எப்படியாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நாம் அவரை ஆயத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு வாஞ்சை தான் விசுவாசிகளுக்குள்ளே காணப்பட வேண்டும். கடைசியாக வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம். ம் 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 பாடினார்கள். ஒரு நாள் அப்படி வரும். எப்படி என்று சொன்னால், நீர் அடிக்கப்பட்டு சகல ஜாதிகள், கோத்திரங்கள், பாஷைக்காரர்கள் இருந்து எங்களை தேவனுக்கென்று மீட்டுக்கொண்டு எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். ஒரு நாள் நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாடலை பாடினார்கள். இங்க இருக்கிற விசுவாசிகள் அனைவருக்குள்ள இதே ஒரு வாஞ்சை தான் காணப்பட வேண்டும். இதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்னை இந்த ஜாதியிலிருந்து, இந்த கோத்திரத்திலிருந்து, பாஷையிலிருந்து, இந்த மொழி பேசுகிற இடத்திலிருந்து எங்களை பிரித்தெடுத்து எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்க மாற்றி இருக்கிறார். நாங்கள் ஒரு நாள் பூமியிலே அரசாளுவோம். அருமையானவர் தேவனுடைய ஜனங்களே, நாம் விசுவாசிகள். சிலவேளை நீங்கள் இதை தான் நினைத்திருப்பீர்கள், நான் விசுவாசி. ஆண்டவர் வேதவசனம் சொல்லுகிறது, ராஜாக்களும் ஆசாரியர்களும். ஆசாரியனுடைய வேலை என்ன என்று சொன்னால், ஜனங்களை கொண்டு வருவது, ஜனங்களை பாதுகாப்பது, ஜனங்களை தேவனுக்கென்று வழி நடத்துகிற ஆசாரியனுடைய வேலை. நாம் அனைவரும் ஆசாரியர்களாக காணப்படுகிறோம். ராஜாக்கள் என்று சொன்னால், ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருட அரசாட்சியில நாம் ராஜாக்களாக நாம் அரசாளுவோம் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள எப்போதும் காணப்பட வேண்டும். அப்படி என்று சொன்னால், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். நாம் பெற்ற ஊழியத்தை நாம் காத்துக்கொள்வோம். நம்முடைய விசுவாசத்தை பலவீனப்படுத்துகிற எந்த ஒரு காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்க மாட்டோம். கடைசியாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை. நாம் வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் பார்த்தோம்.
உங்களுக்குள்ளதை நான் வருமனவும் பற்றி கொண்டிருங்கள். விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதற்கு இடம் கொடுக்க கூடாது. பலவீனப்படுத்துகிறதான காரியங்கள் வரும்போது 26ஆம் வசனத்துல பாசம், ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனுக்கு நான் பிதாவினிடம் அதிகாரம் பெற்றது போல நான் அவர்களுக்கும் அதிகாரம் கொடுப்பேன். கடைசியாக 28வது வசனத்தை, வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கு சொல்லப்பட்டிருக்கிற கடைசியாக விடிவெள்ளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொல்லி, யாருக்கு? தன்னை காத்து கொள்கிறவர்களுக்கு, ஜெயம் பெறுகிறவர்களுக்கு, இந்த உலகத்துல விசுவாசத்திற்கு விரோதமான காரியங்கள்ல இருந்து ஜெயம் பெறுகிறவர்களுக்கு விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுப்பேன் என்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறார். விடிவெள்ளி இயேசு கிறிஸ்து தான் விடிவெள்ளி, அவரே விடிவெள்ளி. அவர் யார் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய ஒரு ஐக்கியத்துல, தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ஒரு ஃபெல்லோஷிப்லேயே அவர்கள் காணப்படுவார்கள். இந்த விடிவெள்ளி என்னது என்று சொன்னால், இரவு நேரத்துல தான் நான் வெள்ளியை பார்க்க முடியும். அதுலேயும் ஒரு வெள்ளி மிகவும் பிரகாசம் உள்ளதாக காணப்படும். இந்த விடிவெள்ளி என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு புதிய ஒரு காலை நேரத்துக்காக நம்மை வழி நடத்துகிறதாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்க விசுவாசத்தை காத்துக்கொண்டு வசனத்தை உறுதியாக பிடித்து கொண்டு தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் சொல்கிறார், விடிவெள்ளி நட்சத்திரம், ஒரு நட்சத்திரம் எப்படியாக ஒரு விடியற் காலைக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறதோ அப்படியே தேவன் உங்களை ஒரு விடியற் காலைக்கு நேராக தேவன் உங்களை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. சில வேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்படிப்பட்டதான ஒரு போராட்டத்துக்குள்ள நீங்கள் காணப்படலாம். விசுவாச வாழ்க்கையில சரியான விதத்துல நீங்கள் முன்னேறுவதற்கு அல்லது ஏதோ ஒரு விதத்துல உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகளோடு காணப்படலாம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த வசனத்தின்படி நீங்கள் உங்களை காத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய இருளடைந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிரகாசத்திற்கு நேராக, ஒரு புதிய ஒரு விடியற் காலைக்கு நேராக தேவன் உங்களை வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது, இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து மகிமைப்படும் போது, இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சந்தோஷப்படுத்தும் போது உங்களை ஒரு புதிய விடியற் காலைக்கு நேராக தேவன் உங்களை வழி நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். விடியற் காலை வரும்போது நம்ம எவ்வளவாக சந்தோஷப்படுகிறோம். அநேகர் சில வேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு இருளடைந்த ஒரு வாழ்க்கையில நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னார். இந்த கடைசி நாட்களில் வசனத்தை நீங்கள் காத்துக்கொள்வதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்கள் என்று சொன்னார். ஆண்டவர் ஒரு புதிய ஒரு விடியற் காலைக்கு நேராக உங்களை வழி நடத்துவார். இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்வோம். கடைசி வரையிலும் தேவனுடைய ராஜ்யத்துல சேர்வது வரைக்கும் ஆண்டவர் முற்றுமுடிய வழி நடத்தி காப்பதற்கு தேவன் வல்லவராகவே காணப்படுகிறார். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.